நடிகை குஷ்பு அவர்கள் அவங்களோட படங்கள்ல பல பிற்போக்குத்தனமான காட்சிகள்லயும் கருத்துக்கள்லயும் நடிச்சிருந்தாலும் அவங்க நிஜ வாழ்க்கையில கற்பை பத்தி பேசினதால நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகை குஷ்பு அவர்கள் 2005ஆம் ஆண்டு கற்பு மற்றும் திருமணத்துக்கு முந்தைய பாலுறவு குறித்து பேசினது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சுது. 2005ஆம் ஆண்டு இந்தியா டுடே இதழில் வெளியான ஒரு பேட்டி மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்துட்டு பேசினப்போ சமூகம் பெண்கள் திருமணத்துக்கு முன்பு கன்னித்தன்மையோட இருக்கணுன்ற எதிர்பார்ப்புலேருந்து விடுபடணும். கல்வி அறிவுள்ள எந்த ஒரு ஆணும் தன் மணக்க போற பெண் கன்னித்தன்மையோட இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டான். திருமணத்துக்கு முந்தைய உறவுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. இது தவறல்ல. ஆனா திருமணத்துக்கு முன் பால் உறவு வைத்துக் கொள்வர்கள் கர்ப்பமாவதையும் பால்வினை நோய்களிலிருந்து தவிர்க்கவும் கண்டிப்பா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை கையாளணும்னு குஷ்பு அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்துக்கு தமிழ்நாட்டு பண்பாட்டையும் தமிழ் பெண்களின் கற்பையும் அவமதிக்கிற விதமா இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்புச்சு. பாமக, விடுதலை சிறுத்தை, இந்து அமைப்புகள் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் குஷ்புக்கு எதிராக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாங்க. குஷ்புவின் பேச்சுக்கு எதிராக இந்தியாவில் பல்வேறு நீதிமன்றங்களில் 20க்கும் மேற்பட்ட கிரிமினல் மற்றும் மான நஷ்ட வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்குகளை எதிர்த்து குஷ்பு அவர்கள் சட்ட போராட்டமும் நடத்தினாங்க. சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கின் மீதான முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. குஷ்புவின் கருத்துக்கள் ஒரு தனிப்பட்ட கருத்து சுதந்திரம், அதனால யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலன்னு சொல்லி அவர் மீதான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி வச்சது. வயது வந்த ஆணும் பெண்ணும் உறவு வைத்துக் கொள்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி தவறில்லைன்னோ அது குறித்து பேசுவதும் குற்றம் இல்லைன்னோ உச்சநீதிமன்றம் கருத்துல தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் பேச்சுரிமை மற்றும் சமூக பண்பாடு குறித்து விவாதங்களை வலுவாக எழுப்புச்சு. இந்த குஷ்பு அவர்களின் வாரத்தில் அவங்கள பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.